அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி அமைக்க திமுக முயற்சிப்பது ஏன் என்பது குறித்து திமுக தலைமைக் கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன் புதிய விளக்கம் தந்துள்ளார். இது தொடர்பாக தந்தி தொலைக்காட்சியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவிற்கு துரைமுருகன் அளித்த நேர்காணலை பார்க்கலாம். இப்போ 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரமாகட்டும், விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், நில அபகரிப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாருமே வேறு கட்சிகள் வேறு அமைப்புகள் முன்னெடுக்க திமுக அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய கட்சியாக இருக்குது. திமுக இதை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக எப்போது மாறும்? நாங்கள் எடுத்தால் சில பேர் வரமாட்டாங்க, சில பேர் எடுத்தாக்கா வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ விஜயகாந்த் அழைச்சிட்டு போகிறார். நாங்கள் கூப்பிட்டுருந்தா பல பேர் வந்திருக்க மாட்டாங்க. அதில் யார் வந்திருக்க மாட்டாங்க? அதெல்லாம் என்னத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க? யார் வந்திருக்க மாட்டோம், சில பேர் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ அதிமுக கூட்டணி பற்றி பேசவில்லை, அதிமுக கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட பிற கட்சிகள் நினைக்கவில்லை. ஆளுங்கள் ஏடிஎம்கேவும் அவர்கள் கூட்டணிக்கு மறைமுகமாக இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு வந்திருக்கிறது. காரணம், சட்டமன்ற தேர்தல் வேறு, அந்த பாராளுமன்ற தேர்தல் வேறு. ஆகையினால் இந்த முறை ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகளாகிய நாங்களும் பலமான கூட்டணி அமைக்க விரும்புகிறோம். அப்பொழுது அதை தாங்குவதற்கு ஆளுங்கட்சி தயாராகத்தான் இருக்கும். அதனால் கூட்டணி இஸ் இன்னவிட்டபிள் ஒன். இப்போ இந்துத்துவ பிரச்சனையில் திமுக சமீப காலமாக ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்துத்துவ எப்படி சொல்கிறீங்க? இப்போ தாலி பிரச்சனையில் திராவிடர் கழகம் கடுமையான போராட்டத்தை நடத்தியது. அப்போ அதற்கு ஆதரவும் கொடுக்காம எதிர்ப்பும் கொடுக்காம திமுக அமைதியாக இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் இது போன்ற விஷயங்களில் இது அவரவர் விருப்பம் அப்படின்னு திமுக தலைவர் அறிக்கை கொடுத்தார். இதற்கு முன்னால் இது போன்ற பிரச்சனைகளில் திமுக எவ்வளோ அக்ரெசிவாக எவ்வளோ வெகமெண்டாக நடந்துக்கிட்டு எல்லாரும் தெரியும். அது இருக்காது, உங்களுக்கு பழைய இருக்காது. பிள்ளையார் உடைக்க சொன்னார் பெரியார். அது அப்போ நாங்கள்லாம் தீக்காவில் இருக்கிறது ஒரே கொள்கை தான். அதனால் அவர் அப்போ பிரிஞ்சு வந்த நேரம் நாங்கள் பிள்ளையார் உடைக்க சொன்னார். நான் பிள்ளை இருந்த ஒரு அண்ணா சொன்னார், நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்ட்டார். அது மாதிரி தான் இந்த கதையும்.